உங்க ஒய்ஃப் பக்கத்துல நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனசுல ஒரு கில்ட்டு, நீங்க எந்திரிச்சு அவங்க கிட்ட நீங்க வந்து சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது உன்கிட்ட நான் சொல்லாம பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிடுறீங்க. அந்த மொமெண்ட்ல இருந்து உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட கரெக்டா தான் இருக்காங்க. உங்க ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடுமோ, அவ நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ, ஒருவேளை போலீஸ்ட்ட போட்டு விட்டுருவாளோ அப்படிங்கிற அந்த பதட்டத்திலேயே நீங்க ஒரு சைக்கோவாவே மாறிடுறீங்க. என்னடா சொல்ல வர? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ ஸ்டீஃபன். இந்த படத்தோட ஹீரோ கௌரி சங்கர் அண்ட் படத்தோட டைரக்டர் மிதுன் பாலாஜி. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோட பிளாட் என்னன்னா, பேரண்டிங் சரியில்லாத ஒரு பையன் இந்த சொசைட்டிக்கு உள்ள வந்ததுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 9 மர்டர் பண்ணிடுறான். அந்த 9 மர்டர் வந்து அவனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கடுத்து அவனுக்கு வந்து தண்டனை கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கறதா இந்த படத்தோட பிளாட். இந்த டைரக்டர் நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த படம் லைட்டா போர் அடிக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சு நம்மள பயங்கர என்கேஜிங்கான ஒரு மொமெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த படம் ஒரு மினிமலான பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அது வந்து நமக்கு இந்த படம் பார்க்கும் போதே சில இடங்கள்ல ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படம் வந்து ஒரு 4 இடத்துல தான் திரும்ப சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு சர்ச், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு வீடு. இதுக்குள்ளேயே இந்த படம் வந்து டிராவல் ஆகுறதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரி சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பார்க்கறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு யோசனையாவே தான் இருக்கு. அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்மள வந்து எங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அனுப்புறாருன்னா கிளைமேக்ஸ்ல தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் டிராவல் ஆயிட்டே இருக்கும். அது என்டையரா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா அவர் வந்து ஒரு பஸ்ல வச்சு ரிவீல் பண்ணும்போது நமக்கு வாவ் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு. காதல் கொண்டேன் படத்துக்கு அடுத்து ஒரு ஹீரோ ஒரு சைக்கோவாவும் ஒரு ஹீரோவாவும் ஒரு சீரியல் கில்லராவும் டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு உண்டான அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து கரெக்டா பிரசன்ட் பண்ணது இந்த படத்துல தான். இந்த படத்தோட ஆட் ஆன் பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் எல்லாம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டெக்னிக்கல் டீம்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ப்ராடக்ட் இந்த படம். ஸோ கோயம்புத்தூர் மக்களே, ஈரோடு மக்களே, திருப்பூர் மக்களே, சேலம் மக்களே, இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.